உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தி. தன் மீது சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அமலாக்கத்துறைக்காக திறந்த மனதுடன் காத்திருக்கிறேன் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், கூடுதல் விவரம். தன் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்த திட்டமிடப்பட்டு வருவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி, எப்படி குருஷேத்திர போரில் அபிமன்யு சக்கரவியூகத்தில் சிக்க வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அதே போல 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவும் சக்கரவியூகத்தில் சிக்கொண்டிருக்கிறது. பாஜக ஏற்படுத்திய அந்த சக்கரவியூகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்கரவியூகத்தில் மையப்பகுதியில் இருக்கின்ற 6 பேர் தான் நாட்டை கட்டுப்படுத்துகின்றனர். அந்த 6 பேர் யார் என்றால் பிரதமர் மோடி, அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், RSS தலைவர் மோகன் பகவத், அம்பானி மற்றும் அதானி என்று குறிப்பிட்டார். அம்பானி, அதானி ஆகியோரின் பெயரை எடுப்பதற்கு சபை தலைவர் ஆட்சேபம் தெரிவித்ததால் அவர்களை A1 A2 என்று குறிப்பிட்டார். A1 A2 என்றால் அம்பானி அதானி என்றும் பொருள் கொள்ளலாம். மற்றொரு வகையில் எப்படி பொருள் கொள்ளலாம் என்றால் அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2 அப்படி கூட பொருள்படுகின்ற வகையில் ராகுல் காந்தி அவர்களை A1 A2 என்று குறிப்பிட்டிருந்தால், இதனை மேற்கோள் காட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, அண்மையில் என்னுடைய பேச்சை இருவரில் ஒருவர் விரும்பவில்லை என்று தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சக்கரவியூகம் குறித்த தன்னுடைய பேச்சு இருவரில் ஒருவருக்கு விருப்பத்தை ஏற்படுத்தவில்லை. எனவே என் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்த திட்டமிட்டப்பட்டு வருகிறது என்று அமலாக்கத்துறையில் உள்ள எனக்கு நெருக்கமானவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறையை தான் திறந்த மனதுடன் வரவேற்பதாகவும் அவர்களுக்கான தேநீர் மற்றும் பிஸ்கட் செலவு தன்னுடையது என்று நகைச்சுவையாக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.